இந்த வீடியோவை வழங்குவோர் சமுத்திரகனி நடிக்கும் ஆண் தேவதை. லைக் பண்ணுங்க, like the video, ஷேர் பண்ணுங்க, share the video கலாட்டாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and subscribe to Galata. ஒரு டிரான்ஸ்ஜெண்டருடைய ஒரு ப்ரெசன்ஸ் ஒரு இடத்துல எவ்வளோ சேஞ்ச் சலனத்தை ஏற்படுத்தும். இதுக்கு விஜய் சேதுபதி வந்து 2 இடத்துல என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். அவர் நல்லா நடிகர், அவர் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு, அதில் வந்து டவுட்டே இல்லை. இது வந்து ஏற்கனவே பெருசாக இருக்கிறவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு பண்ணாங்க. பட் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நம்மளாம் நினச்சிருப்போம், அதை அப்படியே அடிச்சு நோக்கி அவர் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார். எனக்கு அதை அவர் வந்து ஷில்பாவாக தான் யோசிச்சார், விஜய் சேதுபதின்ற நடிகராக யோசிக்கல. என்னுடைய ஃபேன்ஸ் இதை எதிர்பார்ப்பான், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபோனில் கதை சொன்னேன், அவங்க வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு சரி நான் ஆனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தான், நான் சாம் படம் எதுவுமே பார்க்கறதில்ல. என்டையர் யூனிட் வந்து அப்படியே ஷெல் ஷாட்டாக இருந்தாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சன்னாண்டாவது பார்க்கணும். அது ஒரு தமிழ் பொண்ணுன்றது காமிக்கிறதுக்காக வேம்புன்னு கிளியராக பேர் வச்சுட்டேன். பயங்கரமான நடிகர், அவன் நடிப்பெல்லாம் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப சட்டிலாக நடிக்கக்கூடிய ஆள் இல்லையா, ஒரு ஸ்டார்ன்ற எந்த எண்ணமே இருக்காது. மிஷ்கினை கேட்டு பார்க்கலாம் அந்த ரோலுக்கு அப்படின்னு. அப்படி யோசிச்சு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, போட்டுருக்கு ஷூட்டிங் எடுத்துங்க அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மறந்து வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் டீ கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-85 அறை வாங்கியிருப்பார் ஒரு தடவையும். அவர் அங்கே அறை வாங்குறது இங்கே கேட்குறது நமக்கு. ஷார்ட்டு நடுவு இந்த சிகரெட் ஒன்றி பிடிச்சிக்குவார், பிடிச்சிட்டு ஷார்ட் ரெடி ஆகிட்டு தான் பண்ணுவார். யுவன் சங்கர் ராஜா மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா எனக்குலாம் வந்து யுவன் தான் போதை, எனக்குலாம் அப்படி நீங்கள் போதைன்னு சொன்னீங்க சொல்லலாம். பட் யுவன் அளவுக்கு குயிக்காக ஒர்க் பண்ணுறாள் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு மூடில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக் போடலாம், ஒரு பேச்சு ஒரு வால்ஸ் போடலாம். அப்படியா? ஸ்டோரிஸ் வித் மாதேவனில் இன்றைக்கி நாம் தியாகராஜன் குமாராஜா கூட வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. சூப்பர் டீலக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு நடிகர்கள் பேர் சொல்கிறேன், அந்த நடிகர்கள் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவோம், அந்த நடிகர்கள் பண்ணி கேரக்டர்ஸ் பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஷில்பா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அது ஓப்பனான விஷயந்தான். ஒரு டிரான்ஸ்ஜெண்டருடைய ஒரு ப்ரெசன்ஸ் ஒரு இடத்துல எவ்வளோ சேஞ்ச் சலனத்தை ஏற்படுத்தும். டிரான்ஸ்ஜெண்டர் வந்து தெருவில் நடக்கும்போது என்ன நடக்குது, அவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது என்ன நடக்குது, ஒரு ஒரு மார்க்கெட்டில் நிற்கும்போது என்ன நடக்குது. இதுதான் ஷில்பா வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. மற்றபடி ஷில்பாக்கான பிரச்சனை, ஷில்பாக்கான ஆர்க்கு, ஷில்பாவுடைய பிரச்சனை அதெல்லாம் அது ஒரு சைடில் இருக்குனாலும், ஷில்பாவா கேரக்டராக இருக்கிறது ஒன்று, ஷில்பா டிரான்ஸ்ஜெண்டர்னு பார்க்குறது ஒன்று இருக்குது. அப்புறம் ஷில்பாவுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த கதையில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் இருக்கக்கூடிய உறவாக பார்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு விஜய் சேதுபதி வந்து 2 இடத்துல என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். அவர் நல்ல நடிகர், அவர் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு, அதில் வந்து டவுட்டே இல்லை. இது வந்து ஏற்கனவே பெருசாக இருக்கிறவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, சர்ப்ரைஸ் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த மொமெண்ட்டில் டமார் நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி சொல்லிடுவார். நமக்கு வந்து நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. அவர் வந்து டக்குன்னு அந்த முந்தானை எடுத்து நான் இப்படி ஒன்று பண்ணுறேன்னு ஒரு விஷயம் பண்ணார். நான் ரொம்ப எக்ஸைட் ஆகினேன். வந்து அந்த எனக்கு பர்சனலாக என்னென்னா, நம்மளாம் நினச்சிருப்போம், அதை அப்படியே அடிச்சு நோக்கி அவர் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார். எனக்கு நான் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதுலேயே நான் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷமாயிட்டேன். நான் ஒரு ஆக்டராக அந்த வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி வேறு இடத்துல நடந்து வர்றாரு. அவர் வந்து நான் இந்த இடத்துல நின்றுட்டு இப்படி யோசிச்சுட்டு இப்படி நடந்து வரேன், ஓகேங்களா அப்படின்னாரு. நான் வந்து ரொம்ப சமத்தாக பேசிட்டிங்க, இது மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியல. பயங்கர அதுக்கு அந்த கேரக்டராக அவரால் யோசிக்க முடிஞ்சால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ இந்த 2 விஷயமே அவர் வந்து ஷில்பாவாக தான் யோசிச்சார், விஜய் சேதுபதின்ற நடிகராக யோசிக்கல. அவர் அந்த மாதிரி அவர் பண்ணவே முயற்சி இல்லை. இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்குறது எதுவுமே வந்து விஜய் சேதுபதின்னு ஒரு நடிகர் நான் வந்து இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணுறேன்ட்டோ இல்லை என்னுடைய ஃபேன்ஸ் இதை எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஷில்பான்ற ஒருத்தி இதை செய்வான்னு மட்டும்தான் அவர் செய்வார். அந்த சஜஷன் அவர் வந்து நான் வேணா இப்படி உட்காந்து திரும்பி பேசட்டுமா அப்படின்னு கேட்டார்னா, அது ஷில்பாக்காக தான் கேட்குறாருன்னு அர்த்தமே தவிர விஜய் சேதுபதிக்காக கேட்குறாருன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு அது ஷில்பாவாக அது செட் ஆகலைன்னா இல்லைங்க அது செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஓகே விட்டுடலாம் அப்படின்பாரு. இல்லை அதை இப்படி பண்ணலான்னு சொல்லி மாற்றிக்கிட்டோன்னா நாங்கள் இது பண்ணுவோம். இது வந்து ஷில்பா அப்படின்ற நடிகையாக விஜய் சேதுபதி என்ன இது பண்ணது.
வேம்புவா சமந்தா பண்ணுறது. சமந்தா பற்றி என்ன சொல்கிறது, நிறைய சொல்லலாம். நாங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணி, டிஃபிகல்ட்டாக எதுக்கு காஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட கேரக்டரில் வேம்பு கேரக்டர் ஒன்று. நான் நிறைய பேர் ரொம்ப பிரேவான ஆக்டர்ஸ்ன்னு நினச்சவங்க நிறைய பேர்கிட்ட கூட அந்த கதையை பிச் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து இல்லை இது பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரில, அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரில அப்படி. பட் சாம் கிட்டே கதையை சொன்னால், இன்ஃபேக்ட் சாம் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க, ஜெகதீஷ் அவங்க மேனேஜர் சொல்லிட்டு, நீ சும்மா கதையை கேளு, நீ எப்படியும் பண்ண மாட்டே, ஆனால் கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சாம் வந்து சரி அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு ஃபோனில் கதை சொன்னேன். அவங்க வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு சரி நான் வேணால் நிஜமாக இதுதானா அப்படி சொன்னேன். எனக்கு நேரில் சொல்ல முடியுமா கதையை? டெஃபினட்டாக கதை சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி நான் ஹைதராபாத்தில் ஏதோ ஷூட்டில் ஏதாவது இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போய் ஒரு நாள் மீட் பண்ணேன், வீட்டில் ஹோட்டலில் மீட் பண்ணோம். ஒரு எப்போ போல் ஒரு 2 hours நரேஷன் மீட்டிங், ஜென்ரல் கான்வர்சேஷன் அதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. சொன்னாங்க, நான் படம் பண்ணுறனோ இல்லையோ, நீங்கள் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களுக்கு எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க சொல்கிறேன். இந்த 2 days வந்து எல்லோரும் சொல்கிறது, எனக்கு அது எப்போ எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ஈவினிங் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், அவனை மீட் பண்ணிட்டு ஈவினிங் ஃப்ளைட் எடுத்து மெட்ராஸ் திருப்பி வர வேண்டியது. வந்தால் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஜெகதீஷ் கால் பண்ணார். நீங்கள் என்னங்க சொன்னீங்க, அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க, அவங்க பண்ணிடுவாங்க போல் கதையை அப்படி சொன்னேன். அதையும் பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிடுவேன். அப்புறம் சாம் வந்து இல்லை நான் டெஃபினட்டாக பண்ணுறேன். சாம் வந்ததில் என்னென்னா, இப்போ விஜய் சேதுபதி பண்ணுறாரு, அது ஆர்ட் ஃபில்மாக இருக்கும். என்னோட பேர்னால விஜய் சேதுபதி அவர் கமர்ஷியல் ஹீரோ தான். பட் சில நேரத்தில் இயக்குநர்களுக்கு மயங்கி சில நேரத்தில் ஆக்டர்ஸ் வந்து ஆர்ட் ஃபில்ம் மாதிரியோ இல்லைன்னா கமர்ஷியலாக இல்லாத படங்களை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சமந்தா வந்தோடனே அந்த அந்த இழி சொல்லே அது வந்து அழிச்சு போயிடுச்சு, இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு முழுமையான நம்பிக்கை வந்தது. உண்மையாகவே அதுதான் சமந்தாவோட, அது அவங்களுக்கே தெரியாது, அவங்களுடைய ஃபில்முக்கான ஓவரால் பிஸ்னஸ்க்கான கான்ட்ரிபியூஷனாக முதல் விஷயம் அதுதான் பெரிய விஷயம். அப்புறமா அந்த கேரக்டரை பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அந்த தைரியம் இருக்குல்ல. அவங்க வந்து அதான் சொன்னேன், நீ ஒரு சின்ன சைஸ் டான்யா நீ நடிச்சிருக்கேன். அவள் வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் கேரக்டர் வந்து பண்ணுறேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் இது நான் பண்ணுறேன்னா பண்ணிடுவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன். ஸோ வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், சூப்பர். அதுக்கப்புறமா செட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்னா, நான் சாம் படம் எதுவுமே பார்த்ததில்ல. ஸோ எனக்கு அது தெரியாது, எனக்கு அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன எது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது லீஸ்ட் எஃபர்ட் போட்டது, லீஸ்ட் எஃபர்ட் போடக்கூடாது இல்லை, லீஸ்ட் எஃபர்ட் தான் தேவைப்பட்டுச்சு சமந்தாக்கு. அவங்களா இருக்கிற மாதிரி அவங்க இல்லை, அந்த கேரக்டராக இன்ஸ்டன்ட் ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஒரு 2வது நாள் 3வது நாளில் அவங்க அந்த கேரக்டரோட இதை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் டேக்ஸ் சாமுக்கு தான் ரொம்ப ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. லைன்ஸ் எல்லாம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எக்ஸலண்ட்டாக நான் அது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அண்ட் கடைசியில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஷெட்யூலில் வந்து பண்ணாங்க. என்டையர் யூனிட் வந்து அப்படியே ஷெல் ஷாக்டாக இருந்தாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சமந்தா அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஷீ ஜஸ்ட் ராக்ட் இட். எல்லாருமே, விஜய் வந்து டப்பிங்கில் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். ஃபஹாதோடைய ஒய்ஃப் பார்த்துட்டு ஏன்னா ஃபஹாதோட பெட்டராக பண்ணியிருக்கா அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ லைக் ஷீ ஜஸ்ட் கில்ட் இட் அந்த கேரக்டர். எக்ஸலண்ட். சமந்தா பற்றி பேசணும், நீங்கள் எழுதின வேம்பு பற்றி சொல்கிறதா, வேம்பு வந்து ஒரு ஆர்ட்ஸ் படித்த ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. அது ஒரு தமிழ் பொண்ணுன்றது காமிக்கிறதுக்காக வேம்புன்னு கிளியராக பேர் வச்சுட்டேன். வேறு யாரும் வந்து ஜென்ரலாக நம்ம ஊரில் வந்து கேப்ரே டான்ஸ் ஆடினா ஸ்டெல்லான்னு பேர் வைக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. வேம்பு தான், அது ஒரு தமிழ் பொண்ணு. அவள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, சாதாரண ஒரு மாடர்ன் பொண்ணு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டா, அவ்வளோதான். இதுதான் வேம்பு. பட் அதில் வேம்புன்றவளோட ஒரு கிரிட் இருக்கும் இல்லைன்னா, ஒரு ஒரு உள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப போல்டான கேரக்டர். ஸோ அடுத்தது வந்து முகில் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு
ஐடி வேலையெல்லாம் விட்டு நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, ஐடி விட்டுட்டு சில பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆயிடுவாங்க, ஃபில்ம் மேக்கர் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியில் ஏதோ கொஞ்சம் சம்பாரித்து பேங்க்கில் போட்டு அது கரையிற வரைக்கும் நம்ம நடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கூத்துப்பட்டறையில் போயிட்டு டான்ஸ்க்கு ஆக்டிங்க்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு வளரும் நடிகர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து முகில் கேரக்டர். ஸோ மற்றபடி ஃபஹத் ஃபாசில்ன்ற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான நடிகர். அவன் பேய் பிசாசெல்லாம் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப சட்டிலாக நடிக்கக்கூடிய ஆள் இல்லையா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து பண்ணிட்டார். அநியாயத்துக்கு ஒரு டெடிக்கேஷன் ஒன்று. ராத்திரி 2 மணிக்கு 2:30 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புவார். எனக்கு அந்த வாய்ஸ் நோட் அனுப்பிட்டிங்கன்னு நல்லாயிருக்கும். சில நேரத்தில் வந்து 2:30 மணிக்கு எனக்கு இந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒருத்தர் அனுப்பிவிடுங்க, இது எப்படி சொல்லணும், இது வேறு ஏதாவது வார்த்தை இருக்குமா இது இன்னும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு, அதை பண்ணுவார். சரி, ஸோ நைட்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். ஜெனினாக அந்த டைமில் படிச்சுட்டு இருப்பார். ஏன்னா நான் அந்த டைமில் மெசேஜ் அனுப்பிச்சா திருப்பி பதில் சொல்லுவார். ஸோ அதனால் அவர் அந்த டைமில் நிஜமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கார். செட்டுக்கு வந்தார்னா ஒரு ஸ்டார்ன்ற எந்த எண்ணமே இருக்காது. தூரத்தில் எங்கேயா வச்சுருந்தா கூட அவர் பாட்டி இறங்கி நடந்து போவார். ஏன்னா யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்கிறது ஒன்று. நம்ம ஊரில் பெருசாக அவர் அடையாளம் பெருசாக தெரியாதனால அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுவார். சில நேரத்தில் நாங்கள் லஞ்ச் பிரேக்கே விட மாட்டோம் ஷூட்டிங்கில். நாங்கள் பாட்டு ஷூட் பண்ணிருப்போம், எங்களுக்கு எதுவும் டைம் போகிறது தெரியாது. லஞ்ச் எல்லாம் சாப்பிட காலையில் சீக்கிரமாக கூப்பிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது, லஞ்ச் இருக்காது. சாயந்தரம் திடீர்னு நான் வந்து சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டால் அவர் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா இது சாப்பிட்றது என்ன பெரிய பிரச்சனை, சாப்பிட்டாங்க இல்லை பரவாயில்ல ஷார்ட் முடிக்கலாம் அப்படின்னா. எங்களுக்கு எப்படியும் டைம் இருக்காது, அதுக்கு அப்பவும் லைட்டு போயிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் வந்து சரி நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் கண்டினியூ பண்ணோம் ஷூட்டை. ஏதாவது மில்க் ஷேக் ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவார். ஸோ அந்த இடத்துல ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான். அவர் வந்து ஒரு எக்ஸலண்ட் பர்சன் டு ஒர்க் வித், டெரிஃபிக் ஆக்டர். பெரிய டயலாக் எல்லாத்தையுமே கிளியராக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவார். எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு கிளியராக பண்ணிடுவார். நீங்கள் அதுக்கப்புறமா அதில் இம்ப்ரோவைஸ் பண்ண வச்சிங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பார். எந்த முகசுளிப்போ எதுவுமே இல்லை, வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே இருப்பார். தென் புதுசாக லைன்ஸ் எதாவது ஆட் பண்ண வேண்டி ஷாக் ஆகிடுவார். இதை சொல்லி தான் நான் ப்ரிப்பேர்டாக வருவேன். ஆனால் கொடுத்தா உடனே கடகடன்னு எழுதிட்டு நம்ம லைட் செட் பண்ணுறதுக்குள்ளாரையோ கடகடன்னு சொல்லி உடனே ரெடி ஆகிடுவார். ஃபஹத் ஃபாசில் பற்றி பேசணும். அவருடைய முதல் படம் நடிக்கிறதுக்கு உங்கள் படம் தான் இன்ஸ்பிரேஷன் அவர் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் இப்போ சொல்லியிருந்தார். அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் ஆரண்டே கானுக்கு வந்துகிட்டு இருக்க ரெஸ்பான்ஸ்லாம் நீங்கள் சரி ஓகேவா முடிஞ்சு அப்படி எடுத்துக்கிறீங்களா இல்லை எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் அதை காதில் போட்டுக்கிறதே இல்லை. ஏன்னா படத்துக்கும் எனக்கும் இது உறவு வச்சுக்கிறது இல்லை, டிட்டாச்மெண்ட். அது பண்ணி முடிச்சா அதுக்கு தனியாக வச்சுருக்கு. நான் அதை ஏற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து மிஷ்கின். அவர் வந்து இதே தான் எனக்கு ஆரண்ய காண்டம் பண்ண பல நன்மைகள் அது ஒன்று. அவருக்கு அந்த படம் பார்த்தார், ரொம்ப லேட்டாக தான் பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் ஷாஜின்னு ஒரு ஃப்ரெண்டு வழியாக தான் அவர் பார்த்துருந்தார். பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு அவருக்கு தலைகால் புரியாமல் சந்தோஷப்பட்டார். என்ன இது ஒரு நல்ல படம் பண்ணிட்டாரான்னு. எனியஸ் அதனால் அதை அப்படி அப்பப்போ மீட் பண்ணுறது அப்படி நடந்தது. இது எழுதி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தா அவர் எழுதினார். அப்புறம் அதோட எழுதுறதோடு முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த காஸ்டிங்க்கு இருக்கும்பொழுது வேற ஒரு நடிகரை கேட்டிருந்தோம். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச நடிகர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு சில காரணங்களால் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியாததுக்கு வேறு ஒரு ரீசன் வந்துருச்சு, பண்ண முடியல. அப்போது இதை யார் காஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தபோது என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் பிரதீப்னு ஒருத்தர், அவர் வந்து மிஷ்கினி கேட்டு பார்க்கலாமா இந்த ரோலுக்கு அப்படின்னு அப்படி யோசிச்சு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அவரை பற்றி ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லிட்டு இருந்தான். அது மாதிரி ஒரு நாள் அவர் ஏதோ ராத்திரி ஒரு 1:30-2 மணிக்கு ஏதோ ஷூட் பண்ணியிருந்திருக்கார் போல் இருக்கு எங்கேயோ அடையாரில். நின்றுட்டு ஷூட் பண்ணுறாங்க. பெர்மிஷன் நம்ம ஊரில் தான் தெரியும் இல்லைங்களா, ஷூட் பண்ணாங்க சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், சுற்றி இருக்கிற வீட்டுக்காரங்களாம் டென்ஷனாக இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் நடக்கும்பொழுது எல்லோரும் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க போட்டிருக்கு, ஷூட்டிங் நிறுத்துங்க அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. மற்றவங்கலாம் ஷூட்டிங் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மறந்து இவர் வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்களா, யாராவது ஒருத்தர் எனக்கு டீ கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது விஷயத்த சொன்னான். ஆக்சுவலாக அது அப்படி ஒரு மொமெண்ட் ஒருத்தர்கிட்ட வருதுன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அவரை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் போய் அவர்கிட்ட உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆஃபீஸில் தானே இருக்கேன் வா அப்படின்னாரு. போனேன். போய் இது மாதிரி இந்த ரோல் நீங்கள் பண்ணுறீங்களா பார்த்துட்டு சரிடா பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, அதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக அப்படி ஓகே ஆயிடுச்சு. அது முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பட்
ஆக்டராக அவர் வந்து எப்படி என்ன சொல்கிறது தன்னை டைரக்டராக இருக்கார், அவர் ஆக்டராக தன்னை எப்படி காமிச்சிக்குவாருன்றதுல எனக்கு ரொம்ப ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல. நான் அவர் நடித்த படங்கள் பார்த்துருக்கேன், பட் அந்த அவர் நடித்த படங்களில் அவர் தான் அவங்களே தான் டைரக்ட் பண்ணுறாரு, அவரே எழுதுறாருன்ற பொழுது அது ஒன்று இருக்கும். இன்னொரு டைரக்டர் வந்து உட்காரும்போது அதை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்புறம் அவர் நிறைய படம் அவர் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய டைரக்டர் இருக்காரு. அவருடைய டெடிகேஷன் நான் இது எதுக்கு சொல்லணும்னா, முதல்ல அவருடைய அந்த சீக்வன்ஸ் வந்து 2 தடவை ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அது அவரால் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் வச்சு ஒன்று பண்ணியிருந்தோம், அதுலேயும் அவர் இருந்தார். திருப்பி ஒரு பெரிய பிரேக் எடுத்து திருப்பி வேறு ஒரு ஆக்டர் வச்சு அதை பண்ணுறோம், அப்போவும் அவர் இருக்கார். அது 2 இடத்துலையுமே அவருக்கு வந்து அவர் அடி வாங்குகிற சீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-85 அரை வாங்கியிருப்பார் ஒரு தடவையும். ஃபஸ்ட் தடவை எடுக்கும்போது 85 அரை வாங்கினார், 2வது எடுக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த கேரக்டரில் அந்த மொமெண்ட்டில் இருக்கணும், அதனால் நீங்கள் அடிச்சிருங்க, நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்றார். அவர் அங்கே அரை வாங்குறது இங்கே கேட்குது நமக்கு. ஏன்னா அந்த மொமெண்ட்டில் அந்த ஆக்ட் ஆப்வியஸ்லி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் அந்த மொமெண்ட்டில் இருக்காங்க, ஃபேக்காக அடிக்க முடியாது. ஒரு சைடில் அடி வாங்கி எக்ஸாஜரேஷனில் நிஜமாகவே ஒரு 80-85 அரை வாங்கியிருக்கார். ஆனாலும் ஆக்ட் முடிஞ்சோடனே அவங்க வந்து பண்ணி சாரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு. ஆனால் அந்த மாதிரி 4 நாள் அடி வாங்கினார் ஒரு 2 இதுக்கும். இல்லை இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் ஒரு சீனியர் டைரக்டரு, அதை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் அதுக்குள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறமா வேறு ஒரு 3 நாள் தண்ணி மேலே ஊற்றிட்டு டிசம்பரில் ஷூட் பண்ணோம். நல்ல குளிர், தண்ணியை மேலே கொட்டிட்டு ஃபுல் ஈரத்தில் நடிக்கிட்டே நிற்பார். டேக் சொல்லும்போது நடிச்சுட்டு திருப்பி நின்றுருப்பார். டேக் போது ஈரம் கம்மியாயிருச்சு, நான் வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லி திருப்பி தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றினா அப்படியே நின்றுட்டுருப்பார். சுடு தண்ணி ஊற்றுற அளவுக்கு அவ்வளோ அந்த டைம்லலாம் அதெல்லாம் அசம்பிள் பண்ணுறது டைம் இல்லை. ஸோ ஷார்ட்டுக்கு நடுவில் சிகரெட் வண்டி பிடிச்சிக்குவார், பிடிச்சிட்டு ஷார்ட் ரெடி ஆகிட்டோன்னா வந்து பண்ணுவார். நடுவில் பாலாஜி தரணிதரன் இருக்கார் இல்லைங்களா டைரக்டர், அவரும் பக்ஸ் வந்திருந்தார் நினைக்கிறேன், இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் டப் பண்ணிட்டு இருந்தோம். அவர் பண்ணி முடிச்சுட்டு போனதுமா அவரோட சீன் பார்த்தோம். பார்த்துட்டு அவர் உண்மையாகவே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. ஏன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஓவர் த டாப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற கேரக்டர், ஒரு எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் தான். ஸோ அது அவரை விட ட்ராமேட்டிக்காக அவர் யார் பண்ண முடியும், அதனால் அவர் பண்ணார், எக்ஸலண்ட்டாக பண்ணார். எனக்கு பர்சனலாக அவர் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருப்பார்னு நினைக்கிறேன் பெர்ஃபார்மன்ஸில். ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க, நாம் அப்படியே சும்மா உட்காந்து காலாட்டிக்கிட்டே சூப்பர் சொல்லிட்டு கொட்டோம், தப்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன், நம்மளாம் எல்லாரும் விரும்புகிற ஒரு ஆக்டர். ஒரு நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் மோர் தென் ஆக்டிங். எல்லோரும் வந்து அவங்க வந்து அலூஃபாக இருப்பாங்க, வந்தால் ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் செட்டில் அவங்க வந்து எங்கள் எல்லாேருக்கும் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பயங்கர அட்டாச்ட் அவங்க எங்கள் மொத்த க்ரூவோட. டெய்லி அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க, நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது. என்ன சொல்கிறது, பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க. ரொம்ப சீனியர் அவங்க, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான எந்த மமதையோ இல்லைன்னா அது எதுவுமே இருக்காது. வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறது. அதுக்கு வரைக்கும் எவ்வளோ புஷ் பண்ணாலும் முகம் சொல்லிக்காமல் சரி நீ கேட்குறியா நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கிறது. எனக்கு வந்து சின்ன ப்ரொடக்ஷன், அதனால் என்னால் வந்து டைமிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். லஞ்ச் பிரேக் கூட முடியாது, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும், லேட்டாக முடிக்கணும், இதெல்லாம் இருக்கும். நாங்கள் 6:30 வரைக்கும் ஷூட் பண்ணோன்னா அப்படியே 6:45 வரைக்கும் ஷூட் பண்ணிடுவோம், வேறு வழி இருக்காது. காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். வித்தவுட் பிரேக் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த ஷூட் மொத்தத்துலேயும் ஒரு 2 நாள் தான் பிரேக் எடுத்தோம். 2 நாளுமே நினச்சது ஷூட் பண்ணி முடிக்க முடியல. நான் அதனால் இனிமேல் என் படத்தில் ஷூட்டிங் பிரேக்கே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அந்த சீக்வன்ஸ் வந்து 2 நாள் ஷூட் பண்ணுறோம், ஒரே ஷாட் தான். அந்த 2 நாள் அந்த ஒரு ஷாட்டை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அந்த மொமெண்ட் கரெக்டாக வர்றதுக்காக. ஃபைனலாக அது ரொம்ப நல்லா வந்திருக்கு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன். அண்ட் கேரக்டராக நிறைய பேர் பண்ண யோசிக்கிற கேரக்டர், நிறைய பேர் பண்ண மாட்டேன்னு சொன்ன கேரக்டர், எந்த இதுவுமே இல்லாமல் நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறமா அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை இது இந்த விஷயம் நடிக்கணும்னு வந்தால் சொல்கிறது நடிக்கணும், அவ்வளோதான் என் வேலை. வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ரொம்ப படத்துடைய கீ கேரக்டர்ஸ் அவங்களுக்கு.
ஸ்க்ரீன் ஸ்பேஸாக பார்த்தா எல்லாருக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும், எல்லாருக்குமே ஈக்குவல் அளவு தான் இருக்கும். பட் படத்தோட ஃபிலாசபி பேசுகிறது இருக்கு இல்லைங்களா, அது அவங்க சொல்கிறது அவங்க சொன்னால் கரெக்டாக நம்புகிற மாதிரி இருக்குது. அந்த 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 ஒரு கேரக்டர் இருக்குது. தென் காயத்ரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு செட்டு ஷூட் பண்ணதுக்கப்புறமா 2வது டைம் ஷூட்டிங் போது தான் காயத்ரி கேரக்டருக்குள்ளே வராங்க. அவங்களுடைய ஆக்டிங் பொட்டென்ஷியல்ஸ்க்கு இன்னும் நிஜமாகவே யாரும் படம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பர்ஃபார்மர். செட்டில் எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஆக்டர்ஸ். அவங்க ஒருத்தங்க நீரவ்னு கேமராமேன்லாம் ரொம்ப எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ஏன்னா நான் அஃப்கோர்ஸ் காயத்ரியோட நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் பார்த்தேன். ஸோ அண்ட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காயத்ரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இந்த பொண்ணு பயங்கரமாக நடிக்குதுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. இந்த படத்தில் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. பட் ஐ திங்க் அவர் இப்போ தான் நடிகர அறிமுகமாகலான்னு நினைக்கிறேன் எங்களுக்குலாம். மனுஷபுத்திரன் இருக்கார். கரெக்டு. எனக்கு சில பேருடைய வாய்ஸ் மீட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எழுதும்பொழுது எழுத உட்காரும்பொழுதோ இல்லை கம்யூனிகேட் பண்ணும்பொழுதோ அந்த மீட்டரில் எழுதுறது, அந்த மீட்டரில் கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு ப்ளஷர் இருக்கும். சில லைன்ஸ் இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். கரெக்ட். இப்போ சாலமன் பாப்பையாவோட மீட்டரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு காளையனோட கேரக்டர். என்னம்மா சொல்கிறேன் ஐயா அது கேரக்டர் இருக்குது. அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது சாலமன் பாப்பையா சொல்லியிருக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. அங்கேருந்து தான் சோமசுந்தரமோட காளையன் கேரக்டருக்கான சீடு வருது. பூஜா ஓரம்போ டைமில் பூஜா பேசிகிட்டு இருக்கும்பொழுது பூஜாவோட மீட்டரில் எழுதுனது தான் யாஸ்மினோட கேரக்டர். பூஜா தான் நடிக்க வேண்டியது, பட் பூஜா நடிக்கலை, நான் கடவுள் பண்ண போயிட்டா. ஸோ அதனால் யாஸ்மின் நடித்தாங்க. பட் யார் நடிச்சிருந்தாலும் அந்த மீட்டருக்கு எழுதுனது அது, அதனால் அந்த மீட்டரில் தான் பேசியிருப்பாங்க. ரவிகிருஷ்ணாவோட அது ஒரிஜினல் ரவிகிருஷ்ணா கூட கிடையாது. ரவிகிருஷ்ணா மாதிரி பேசி ரேடியோவில் ஒரு ஆட் ஒன்று வந்துருந்துச்சு, அனிதா அப்படி சொல்லி ஏதோ பேசுகிறது ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த மீட்டருக்கு தான் அந்த கேரக்டர் எழுதுனது, சப்ப கேரக்டர். அப்புறமா அதை ரவிகிருஷ்ணா கிட்ட கேட்டால் அவர் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் பண்ணோம் அந்த கேரக்டர். ஸோ இந்த மீட்டர்ஸ்க்கு எழுதி பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச மீட்டர் வந்து பின்னாடி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேசின மீட்டர் வந்து இவரோடது, மனுஷபுத்திரனோட மீட்டர். ஸோ அவர் வந்து டிவியில் ஷோஸில் பேசும்பொழுதாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூஸில் அவருடைய மீட்டர் பிடிச்சதுனால இந்த படம் எழுதும்போது ஒரு குரூஷியலான ஒரு கேரக்டர் இது எழுதும்போது இது இவருடைய டோனில் எழுதிடுவோன்னு சொல்லி கடற்கன்னு அவரோட மீட்டருக்கு எழுதியாச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட சரி அவரே கேட்டலாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் அவரை கேட்குறோம். அவர் வந்து நல்லா இருக்கே பண்ணுறேன் அப்படி சொன்னார். அவ்வளோதான். அதனால் அவரே வந்து பண்ணிட்டார். அவருக்காக எழுதுனது அவரே பண்ணிட்டார். நீங்கள் தான் கேட்குறீங்க. நான் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா நான் யாருக்கும் எழுதலன்னு நினச்சிருந்தேன். அவர் ஒரு கேரக்டர் கொண்டு அவருக்காக எழுதுனது அவர் பண்ணுவாருன்னு இல்லை, பட் அவர் நினச்சி எழுதுனது அவரே வந்து பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்குலாம் வந்து யுவன்னா போதை, எனக்குலாம் அப்படி. நீங்கள் போதைன்னு சொன்ன கூட சொல்லலாம். இல்லை, எனக்கு அவர் வந்து ஒரு கோ கிரியேட்டர் தான். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நல்ல ஸ்பேஸ். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளையாட்டு விளையாடும்போது கூட விளையாடுறவங்க இருக்காங்களே தோழர்கள் மாதிரி, அந்த மாதிரி தான் அவர் வந்து சில நேரத்தில் அப்படி, சில நேரத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் விட்டிங்கனாலோ இல்லைன்னா சின்ன குழந்தைய வந்து ஒரு பொம்மை கடையில் விட்டிங்கன்னா எப்படி இருப்போம், எல்லா பொம்மையும் இதை எடுத்துக்கலாம் தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் வந்து யுவன் ஸ்டுடியோ போயிட்டா எனக்கு அப்படி தான் இருக்கும். சும்மா போய் உட்காந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். அதுக்கம்மா அப்படி ஏதாவது பேசி முடிச்சதுக்கம்மா சரி இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசுவார். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்க கொடுத்துட்டே இருப்பார். அதில் ஒரு பெரிய ப்ளெஷர் இருக்குது. நீங்கள் அதான் பொம்மையை ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி இது பார்க்கலாமா இல்லை இது சரி இந்த பொம்மை பார்க்கலாமா அப்புறம் இந்த பொம்மை பார்க்கலாமான்னு அதில் ஒரு அந்த டிஸ்கவரிங் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வேறு சில மியூசிக் டைரக்டர்கிட்ட கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் யுவன் அளவுக்கு குயிக்காக ஒர்க் பண்ணுறாள் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவர் அளவுக்கு குயிக்காக நான் சொல்கிறதா இருந்தால் பாக்யராஜ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு தடவை 2 தடவை ஏதோ பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு சீன் சொல்லிடுவார். அவர் அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக யாரும் சீன் சொல்லி நான் என்னுடைய இவ்வளோ வருஷத்தில் நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினை மீட் பண்ணுறான், இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது, அதில் அவங்களுக்கு லவ் இருக்கணும் அப்படின்னு ஒரு சீன் ஐடியா இருக்குன்னா அப்படி நீங்கள் சொல்லி முடிச்சோடனே அதாவது இப்போ ஹீரோ வரான் அப்படின்னு சொல்லி அப்படி சீன் ஆரம்பிச்சிடுவார். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக சொல்லிடுவார். அவ்வளோ குயிக்காக யாரும் சொல்லி நான் பார்த்ததில்ல. அது மாதிரி மியூசிக்கில் யுவன் எங்கள் சுச்சுவேஷன் ப்ளே அவுட் பண்ணிவிட்டு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை என்ன மாதிரி அப்படி கேட்பார். இது
இந்த மாதிரி ஒரு மூடில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக் போடலான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னோம், ஒரு வால்ஸ் போட்டுடலாமா? அப்படியா? அப்படி வாசிடுவார். இது மேலே ஒரு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமா? போட்டுருவார். அப்புறம் அதை கேட்டு அவன் வந்து எப்படி இருக்கு அப்படி கேட்பார். ஓகே இது வேண்டாம், ஓகே அப்படி டீல் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிப்பார். அது உடனே போட்டுருவார். நீங்கள் அதுக்கு வந்து பெருசாக எஃபர்ட்டோ இன்ஸ்டண்ட்டாக அப்படி பண்ணிடுவார். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அவர் என்ன மூட்லன்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த மூடில் பண்ணிடுவார். நீங்கள் அதுக்கு பேசிக்லி சேலஞ்சிங், அவருடைய டேலண்ட் நீங்கள் சேலஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவர் ரைஸ் ஆகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒர்க் பண்ணுவார். நைஸ். இந்த வீடியோவை வழங்கியோர் சமுத்திரக்கனி நடிக்கும் ஆண் தேவதை.